வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்கோ, அதாவது எதிரொலி அண்ட் நார்சிசிஸ் இவங்களோட கதையை பார்க்கலாம் வாங்க. நார்சிசிஸ் ஒரு அழகான தேவதை. அவங்களுக்கு இந்த காட்டில் மலையில் இங்கெல்லாம் சுற்றி விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு குறை, அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். அதில் அவங்க சொல்கிறதோட கடைசி வார்த்தையை திருப்பி திருப்பி வேறு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கடவுளான ஜூனோ அவங்களோட கணவரை தேடி அவங்க இருக்கிற அந்த ஈக்கோ இருக்கிற இடத்துக்கு வராங்க. அது ஒரு காடு. அவங்க ஏன் வராங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை நம்ம கணவர் மற்ற தேவதைங்களோட நெருக்கமாக இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. இப்போ ஈக்கோவுக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த மாதிரி எக்கோ இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய தேவதைகளை கண்காணிக்கிறதுக்கும் அவங்க கணவரை தேடி தான் வந்திருக்காங்க அப்படின்னு. அதாவது அவங்க நினைக்கிறது உண்மைதான், அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அதனால் எக்கோ என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை கொடுக்குறாங்க. அவங்க பேசி 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 அவங்கள தொல்லை பண்ணி அவங்க தேடுறதை அப்படி இப்படின்னு அலக்கழிக்க விட்டுறாங்க. இந்த நேரத்தில் மற்ற தேவதைகள்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க. இது ஜூனோவுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு எக்கோ மேலே ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நீ என்னை ஏமாற்றிட்ட, பேசியே நீ என்னை ஏமாற்றிட்ட, உன் பேச்சால் தானே என்னோடய வேலையை கெடுத்த, அப்போ அந்த பேச்சோட உபயோகமே உனக்கு இல்லாமல் போகணும். உன்னுடைய கடைசி வார்த்தையை மட்டும்தான் நீ இனிமேலுக்கு சொல்ல முடியும். நீ எதையாவது நினச்சின்னா அந்த கடைசி வார்த்தையை மட்டும்தான் உன்னால் சொல்ல முடியும். ஆனால் முதல்ல நினைக்கிறது எல்லாத்தையுமே நீ சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போது ஈக்கோவுக்கு இந்த சாபம் அது எங்கே போனாலும் அது என்ன நினச்சாலும் அவங்களால அந்த கடைசி வார்த்தையை மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியுது. அந்த நேரத்தில் தான் அவங்க நார்சிஸை பார்க்குறாங்க. நார்சிஸ் அவ்வளோ அழகான ஒரு ஆண்மகன். பார்த்த உடனே எக்கோவுக்கு நார்சிஸ் மேலே காதல் வந்துடுது. எப்படியாவது அவங்ககிட்ட போய் பேசணும், மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜூனோவுடைய சாபம் இருக்கு இல்லையா, அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம என்ன சொல்லணும்னு நினச்சாலும் கடைசி வார்த்தை மட்டும்தான் வரும், அது கண்டிப்பாக ஒரு அர்த்தம் உள்ள வார்த்தையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நார்சிஸ் மேலே காதல் வயப்பட்டதுனால நார்சிஸ் போகிற இடங்கள்லாம் அவங்களும் பின்னாடியே போகிறாங்க. இப்போ நார்சிஸ்க்கு தோணுது, நம்ம பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு. ஆனால் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு பார்க்குறாரு, தேடி தேடி பார்க்குறாரு. அப்புறம் அவர் வேலையை பார்க்குறாரு. ஒரு ஒரு லெவலுக்கு போயிட்ட அப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிட்டு, யார் அங்கே, ஹூ இஸ் தேர்ன்னு ஹியர்ன்னு கத்துறாரு. இப்போது ஈக்கோ அதை கேட்டுடுது. எக்கோவால் திருப்பி கடைசி வார்த்தையை மட்டும் தானே சொல்ல முடியும். அதனால் எக்கோ ஹியர் அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுது. ஆனால் நார்சிஸால் யாரையும் பார்க்க முடியல, ஏன்னா எக்கோ அவன் முன்னாடி வரல. உடனே நார்சிஸ் கம் அப்படின்னோடனே இந்த எக்கோவும் கம் அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் முன்னாடி வர அளவுக்கு அதுக்கு தைரியம் வரல. இப்போ நார்சிஸ் ஏன் என்னை தவிர்க்கிற, வை டு யூ அவாய்ட் மீன்னு கேட்குது. இப்போ எக்கோ என்னென்னவோ செஞ்சு பார்க்குது. ஆனால் அது வாயிலேருந்து வெறும் அவாய்ட் மீ மட்டும்தான் வருது. இப்போ நார்சிஸ் சரி வா நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு, லெட்ஸ் பி டுகெதர்னு. இப்போது ஈக்கோவுக்கு தெரிஞ்சிடுது, நிச்சயமாக இவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, அதனால தான் ஒன்றா இருக்கலாம் வான்னு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வருது. ஆனால் அதை பார்த்தோன்னே நார்சிஸ் ரொம்ப அழகு, அதீதமான ஒரு அழகு. அதாவது ஈக்கோ அழகாக இருந்தாலும் அவன் எதிர்பார்க்குற அளவுக்கு அழகு இல்லாததுனால நார்சிஸ் பார்த்துட்டு, சீச்சி கோவே, ஐ வுட் ராதர் டை தென் லவ் யூ, அதாவது உன்னை காதலிக்கிறதுல நான் செத்தே கூட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். இப்போது எக்கோவால் அவன் சொன்ன கடைசி வார்த்தையான லவ் யூ மட்டும் தான் சொல்ல முடியுது. அது அதோடைய மனசில் இருக்கிறது தான். ஆனால் நார்சிசஸ் அவள் என்ன சொன்னாலும் கேட்காம போயிட்டே இருந்துடுறான். இதனால் எக்கோவுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது, மனசு ஒடிஞ்சு போயிடுது. அப்படியே காட்டோட நடு பகுதியில் போயிட்டு அங்கேயே இருக்கக்கூடிய அந்த குகைகள், அந்த மலைகள் நடுவுலையே வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மெதுவாக அவங்க உடம்பு அப்படியே கரைஞ்சி போயிடுது. அவங்க எலும்பெல்லாம் அங்கே பாறையாகிடுது. இப்போ அவங்க குரல் மட்டும்தான் மிச்சம் இருக்க தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த குரலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதோட கடைசி வார்த்தையை மாத்திரம் சொல்லும். இல்லை அந்த குகைக்கிட்ட யாராவது அந்த குகை அந்த மலைக்கிட்ட யாராவது பேசுனாங்கன்னா அவங்க பேசுகிறதோட கடைசி வார்த்தையை மட்டும் திருப்பி சொல்லும். அது மாதிரி தான் இன்னைய வரைக்கும் யாராவது எதாவது பேசுனாங்கன்னா கடைசி வார்த்தையை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நார்சிஸ் எப்படின்னா ரொம்ப பெருமை, நம்ம ரொம்ப அழகு அப்படின்னு. அதனால் அவன் ஈக்கோவை மட்டும் இல்லை, எக்கோ மாதிரி நிறைய தேவதைகளையும் புறக்கணிச்சிட்டு எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நிறைய தேவதைகள் அவனால் அவமானப்பட்டு
மனசு உடைஞ்சி போயிட்டு அதனால் அவங்க கடவுள்களை வேண்டுறாங்க. அதாவது நாங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து புறக்கணிக்கப்பட்டோம் இல்லையா, வேதனைப்பட்டோம் இல்லையா, மனசு உடைஞ்சு போனோம் இல்லையா, அதே உணர்வை வந்து நாசிஸ்க்கு வரணும், அவனுக்கு தெரியணும் அந்த வலி என்னன்னு. அதனால் அவன் யார் மேலேயாவது காதலில் விழணும். ஆனால் அந்த காதல் அவனுக்கு திருப்பி கிடைக்கூடாது. அவன் யார் மேலே அவன் காதலிக்கிறானோ அவங்களால அவனை திருப்பி காதலிக்க முடியாதபடி போகணும்னு. ஆனால் இப்போ நார்சிசிஸ்ட் வந்து பயங்கர அழகானவன், யாருமே அவனை வேணான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழகு. இருந்தாலும் இவங்களுடைய வேண்டுதலை கேட்டு கடவுளுகளும் சரி நீங்கள் நினச்சதே நடக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ அது எப்படி நடக்குதுன்னா, ஒரு நாள் நார்சிஸ் வந்து வேட்டையாட போகிறாரு. அப்படியே களைப்பாகி தாகம் ரொம்ப அதிகமானதுனால பக்கத்தில் இருக்கிற ஓடையில் போய் தண்ணி குடிக்கலான்னு போகிறார். அங்கே அப்படியே வந்து சுத்தமான தண்ணி இருக்குது. அப்படி குனிஞ்சு தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா ஒரு உருவம் அப்படியே தண்ணியில் தெரியுது. அவருக்கு வந்து தான் அதுன்றது தெரியல. யாரோ வந்து வாட்டர் ஸ்பிரிட், தண்ணியில் இருக்கிற ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ அழகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. அது தொட்டு தொட்டு பார்த்தா அந்த உருவம் வந்து தண்ணியில் அப்படியே கலைஞ்சு போயிடுது. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே திரும்பி வந்துடுச்சு. அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. கண்ணை எடுக்கவே முடியல நாசிஸால். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். பயங்கரமான காதல் அவன் மனசுக்குள்ளே வந்துடுச்சு. அதை பார்த்து புன்னகை செய்கிறான். அந்த உருவமும் அவனை பார்த்து புன்னகை செய்யுது. அப்புறம் வா அப்படின்னு கையால் வந்து அதை கூப்பிட்றான். அந்த இதுவும் நீ வா அப்படின்னு கூப்பிடுது. இப்போ அவன் மனசுக்குள்ளே தெரிஞ்சிடுச்சு, ஓ அப்போ இதுக்கும் நம்ம மேலே காதல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஆசையாக பார்த்துட்டு இருக்கான். சாப்பிடலை, தண்ணி குடிக்கல, எதுவுமே குடிக்கல, பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணில் அப்படியே தண்ணி வந்து அது அப்படியே அந்த கீழே ஓடுற ஓடையில் விழுந்தோன்னே அந்த உருவம் திரும்பி அப்படியே கலையை பார்க்குது. உடனே அவன் அலாஸ் அலாசுன்னு கத்தும் போது இப்போ ஈகோ வந்து அவனையே தானே காதலிச்சுன்னு இருக்கு. அதனால் அவன் பின்னாடியே தானே வந்துட்டுருக்கு. அதுவும் வந்து அலாஸ் அலாசுன்னு சொல்லுது. இப்போ வந்து வேறு எதுவுமே வரல. இவன் சொன்ன அந்த குரல் வந்து ஈகோ சொன்னது தான் அவன் காதில் விழுந்திருக்கே தவிர அந்த உருவம் வந்து அவன்கிட்ட எதுவுமே சொல்லாதனால அவன் அப்படியே அதையே பார்த்துட்டு அவனால் கண்ணை எடுக்கவே முடியல, நக்கறவே முடியல, அந்த இடத்துல இருந்து எதுவுமே யோசிக்கவும் முடியல. அப்படியே பார்த்துருந்து இறந்துடுறான். இப்போ எல்லா தேவதைகளும் சேர்ந்து அவன் உடம்ப வந்து சரி நம்மளே வந்து இறுதி சடங்கை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கட்டைங்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அந்த உடம்பை தூக்கின்னு போகிறதுக்காக வரும்போது பார்த்தா அவன் இருந்த இடத்துல அவன் உடல் வந்து ஒரு அழகான மென்மையான ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு பூவாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பூ. அதனால் அவங்க வந்து அந்த பூவுக்கு வந்து நார்சிசிசம் பேரே வச்சுடுறாங்க. இன்றைக்கும் நார்சிசிஸ்னால் தன்னைத்தானே விரும்புகிறாங்க இல்லையா, அவங்கள நார்சிசன்னுவோம். நார்சிசம்ன்றது ஒரு வகையான இம்மெச்சூர்னு சொல்லலாம். அதாவது வந்து தன்னைத்தானே ரொம்ப விரும்பி தன்னைத்தானே வந்து ஒரு அட்மயர் பண்ணி ரொம்ப தனக்கு மட்டுமே யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய திறமைகளை வந்து அதிகப்படியாக வந்து பெருமைக்குரிய விஷயங்களாக நினச்சிக்கிட்டு அதையே வந்து ஒருத்தங்க அட்மையர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது செல்ஃப் லவ்னு இல்லையா, சுயமாக நம்மளை நாமளே ரொம்ப விரும்பிக்கிறது, நம்ம திறமைகளை ரொம்ப ரசிக்கிறதுக்கு பேர் நார்சிசம்னு இன்றைக்கும் சொல்லுவாங்க. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.